ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணிங்க. இது எப்படி குக்கரில் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாஸ்மதி ரைஸ் 300 கிராம், அதாவது 1.5 கப் போட்டு 2 டைம் கழுவிக்கோங்க. 3ஆவது டைம் ஒரே கப் தண்ணி விட்டு ஊற வச்சு மூடி வச்சுருங்க. இது 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் அரைஞ்சிக்கலாம். முதல்ல தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி, கொஞ்சம் புதினா இலை. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அது கூடவே 5-6 புதினா இலையும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சி பிரியாணியில் போடுறதுனால பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர், மற்ற எலுமிச்சம்பழம் அதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்தது 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணி, ஒரு 10-12 பீன்ஸ், ஒரே ஒரு கேரட், கொஞ்சமாக காலிஃப்ளவர், காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மல்லி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால பிரியாணி ஒரு நல்ல கூடுதல் வாசனையோடு இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனோடனே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்கள தக்காளி பியூரி, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச காய்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ட்ரை மசாலா, அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லா இடங்களையும் காய்கறி எல்லா இடங்களையும் பட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. இதனால் மசாலாஸ் எல்லாம் காய்கறியில் இறங்கி நல்லா காய்கறி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் ரைஸ் எடுத்துருந்தேன், அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறிகள்லாம் லைட்டாக இப்போயே ஒரு 25% நல்லா வெந்துருச்சு. ரெண்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு. 3ஆவது கப் அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தோடனே நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. சாதமும் ஒரு 75% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை போட்டு மூடிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு 5 to 7 நிமிஷம் வேக விடுங்க. வெயிட் போடுறதுனால சவுண்ட் எதுவும் வராதுங்க, விசில் சவுண்டு வராது. ஏன்னா அடுப்பு சிம்மில் இருக்குது. சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் வெயிட் எடுத்து பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 to 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெயிட்டை எடுத்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையோட நல்லா அழகாக கரெக்டாக வெந்திருக்குங்க. எப்போவுமே பிரியாணி இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சூட்லேயே ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக புதினா தழையும் போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த நெய் வாசனையோட புதினா தழையோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு சைடிஷ் ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரியாணி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷனை கொடுங்க. எங்கள் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.